ஓம் மகாகணபதே நமஹ. ஓம் நாராயணாய நமஹ. இன்று 74வது ஸ்லோகம் விஷ்ணு சஹஸ்ரநாமம். மனோஜவஸ்தீர்த்தகரோ வசு ரேதாஹ வசு பிரதஹ வசு பிரதோ வாசு தேவோ வசுர் வசு மனாஹவிஹி. மனோஜவஹ, ஜவ அப்படின்னா சம்ஸ்கிருதத்துல வேகம்னு அர்த்தம். வேகத்தன்மை, அதிவேகம். ஒரு வேகத்தை நிர்ணயிக்கிறது ஜவ அப்படின்னாக்கா. ஜாங்கிறது பிறப்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஜவன்றது வேகம், அதிவேகம். மனங்கிறது மனஹ பிளஸ் ஜவஹ, ஜவ மனோஜவ. யார் மனங்கிறது என்ன? நம்ம மைண்ட், நம்ம புத்தி, நம்ம சிந்தனைகள், நம்ம எண்ணங்கள் எல்லாம் தானே இந்த மைண்ட் நம்ம ஆங்கிலத்துல சொல்றோம். நம்ம புத்தி, நம்ம ஞானம், நம்ம பிரஜானம். இந்த மனம் அவ்வளவு மனவேகம் வாங்க. மனவேகம் மாதிரி மனசுலால இப்ப நம்ம இங்க இருந்து ஓஹோ நான் சூரியன்ல இருக்கேன் இல்லைன்னா சந்திரன்ல இருக்கேன்னா வெளிச்சத்துடைய வேகத்தை விட வெளிச்சம் லைட் அத 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு போறதாம். இது லைட்டுங்கிற சொல்லப்பட்ட ஒளி. அதை விட மனசு வேகம். ஏன்னா அதே ஒரு 0.0 புள்ளி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு செகண்ட் ஆகும். செகண்டுக்கு அரைக்கே ஆகும் நம்ம சந்திரனுக்கு போறதுக்கு. ஆனா மனசு இன்னும் இப்போ அவ்வளவுதான். செவ்வாய்க்கிரகம் இப்போ ஒளிக்கு ஒரு செகண்ட் ஆகலாம், 2 செகண்ட் ஆகலாம். கணக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும். அதனால அந்த மனோஜவகங்கிற அவ்வளவு அழகா சொல்றாங்க. அதுதான் ஜார்ஜ் சுதர்ஷன், நம்ம கேரளா பேஸ்ட் அஸ்ட்ராலஜி, இவர் அஸ்ட்ரானமர், ஒரு பெரிய நாசா சயின்டிஸ்ட், விஞ்ஞானி, யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியா நினைக்கிறேன். அவர் உடனே எய்ம்ஸில் தோது போயிட்டார். பிகாஸ் மனசு கேன் கோ டிராவல். இந்த வேதங்கள்லாம் படிச்சுதான் கேன் டிராவல் ஃபாஸ்டர் தன் லைட்னு சொல்ற மாதிரி, எலக்ட்ரான்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒரு பெரிய தத்துவங்களே இருக்கு. மனோஜவஹ, சோ மனஹ ஜவஹ வேகம். மனோஜவஹ தீர்த்தகரஹ. நிறைய சொல்லுவாங்க மலையாளத்துல தீர்த்தாடகருப்பாங்க, அதாவது புண்ணிய கஷேத்திரம். தீர்த்தகரங்கிறது யாரு? தீர்த்தகரஹ அப்படிங்கிறது எவன் தீர்த்தகரனாக இருக்கின்றானோ அந்த விசர்க்கம் வரும். நம்ம முன்னாடியே பார்க்கிறோம் இந்த மாதிரி. தீர்த்தகரஹனா புண்ணியத்துக்கு புண்ணியம். ஒரு எல்லா ஆச்சாரியருக்கு, பண்டிதனுக்கு பண்டிதன், எல்லாம் அவர் தான், சுவாமி தான் சொல்லி கொடுக்கிறாருன்னு. எல்லா வித்தியைகளும், எல்லா வேதங்களும், எல்லா தந்திரங்களும், எல்லா புண்ணியத்துவம். தீர்த்தாடகர்னா புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போற ஒரு புண்ணிய ஆத்மா, ஒரு சன்னியாசி மாதிரி வச்சுக்கோள. அவர் ஒரு புண்ணிய ஆத்மா, அவர் ஒரு தீர்த்தகர. எல்லா புண்ணியங்களையும், எல்லா புண்ணியத்துவம், எல்லா புண்ணிய சன்னியாசிகளை, எல்லா வேதங்களை, சாஸ்திரங்களை எல்லாம் அவர் தான் உண்டு பண்ணினவர், சிருஷ்டிச்சவர் அர்த்தம். தீர்த்தகரஹ அப்படின்னாக்கா. வசு ரேதாக. ரேதாங்கிறது ஆண்களுடைய சக்தி. அதனாலதான் நம்மளுடைய வம்சங்கள் வளர்றது. வசுங்கிறது தனம். வசுங்கிறது நிறைய அர்த்தம் இருக்கும் உங்களுக்கு. வசுன்னு எடுத்துட்டாக்கா உப்புக்கு கூட வசு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. ஆபரணங்களுக்கு வசும்பாங்க, குதிரைகளுக்கு கூட வசுன்னு சொல்லலாம். ஆனா வசுங்கிறது பொது அர்த்தம் என்னன்னாக்கா தனம், வளம். வாழ்க்கையில ப்ராஸ்பரிட்டின்னு நம்ம ஆங்கிலத்துல சொல்ற மாதிரி வளமிக்க வாழ்க்கை, செழிப்பு. இதெல்லாம் தான் ஆபரணங்கள் செழிப்பா, ஞான செழிப்பா. குதிரைகள், பலகாலத்துல குதிரைகள் தான் பெரிய செழிப்பு, பெரிய செல்வங்கிறது குதிரை பழைய காலத்துல எல்லாம். அதனாலதான் அதை வசூன்னு ரிக்வேத காலங்கள்ல. ஏன்னா குதிரை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகலாம். மாடுகள், பசு மாடுகள்லாம் பெரிய செல்வம், காளை மாடுகள்லாம். அதனாலதான் அந்த வசுக்கு அவ்வளவு பெரிய அர்த்தம். ரேதாங்கிறது அவருடைய ஆண்மையுடைய சக்தி, அவ்வளவு பெரிய சக்தி. எல்லா உறுப்புகளிலும் அவருடைய ஆண்மை இருக்கின்றதுதான் அர்த்தம் இதுக்கு. ரேதாங்கிறது சரியான அர்த்தம், வியாக்கரண அர்த்தம். அதனாலதான் அந்த தங்க முட்டையே வந்தது. அவர்னாலதான் அந்த தங்க முட்டை, அந்த அண்டகம்னு நம்ம சொல்றோமே இந்த பிரபஞ்சத்தை, இன்ஃபைனைட் டாட்னு ஆங்கிலத்துல சொல்றாங்க அவங்க விஞ்ஞானிங்க. நம்ம அதுதான் அண்டகம். அது கோல்ட், தங்கம் தான் இந்த அண்டகம். அவ்வளவு தங்க அப்படின்னு, தங்க முட்டைன்னு நம்ம நிறைய சொல்லுவோம். அதுதான் அதோடைய காரணகர்த்தா அவர் தான். பசு
ரேதாக ஆண்கள் வம்சம் பிறக்கிறதுக்கு உண்டான சக்தி உடையவர் அப்படின்னு. வசுப்பிரதக எல்லா தனங்களையும் பிரதானம் பண்ணப்பட்டவர். பிரங்கிறது உபசர்க்கம், நம்ம முன்னாடியே பார்த்தோம். பிரத நிறைய வரும். அதனால வசுங்கிறது தானம், செழிப்பு, குதிரை, ஆபரணங்கள், வெளிச்சம். நான் வசுங்கிறது கதிர்கள், ஒளிக்கதிர்களுக்கும் வசுதான் சொல்லுவாங்க. அப்படியும் இருக்கு. அதனால வசுங்கிறது பெரிய சமாச்சாரம், பெரிய வார்த்தை. சமஸ்கிருதத்துல எல்லாத்துக்கும் பயன்படுத்துவாங்க. நீங்க பாக்குற ஆகாசத்துல ராத்திரி எல்லாம் ஒளி வீச்சுக்கள், ஒளி கதிர்கள் எல்லாம் அவர் தான், சுவாமி தான். அதுதான் திருப்பியும் அவர் சொல்றார், வசு பிரதக, அவர் கொடுக்கப்பட்டவர். எல்லா தனங்களையும் பிரதானம் பண்ணப்பட்டவர், கொடுக்கப்பட்டவர். தாங்கிறது சமஸ்கிருதத்துல ஒரு தாத்து. தாங்கிறது டு கிவ், தானம் செய்யறது, கொடுக்கிறது. வசுப்பிரதக, திருப்பியும் வசுப்பிரதோ வாசுதேவக. அந்த வசுப்பிரதக வாசுதேவக. வாசுங்கிறது யாருன்னா, சாதாரண வாசுதேவங்கிறது நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுடைய அப்பான்னு சொல்லுவாங்க. அப்படி அவருக்கும் எப்படி எடுத்துன்னு அந்த பேரு மூல அர்த்தம் என்ன, வியாக்கரணம்னா, வாசுனாக்க இந்த அண்டகத்துடைய ஆத்மா, மூல ஆத்மா வாசு, ரொம்ப பெரிய சக்தி வாய்ந்த வாசு. அந்த வாசுக்கே அவர்தான் தேவன். அந்த வசுப்பிரதோ வாசுதேவக, அந்த வசுக்களை தானம் பண்ணக்கூடிய அந்த அண்டகத்தில் வாசுதேவக, தேவன். யாருக்கு? வாசுக்கு. வாசு யாரு? அந்த சக்தி வாய்ந்த ஆத்மா. அந்த புண்ணிய ஆத்மா உலகத்தின் நடுநாடியாக இருந்து, மையமாக இருந்து உலகத்தை உண்டாக்கின புண்ணிய பவித்திர சக்தி வாய்ந்த ஆத்மா அவர்தான். அதுதான் அவருக்கு வசுப்பிரதக கொடுக்க முடியாது. வசுப்பிரதோ வாசுதேவக. வாசுதேவ வாசுங்கிறது அர்த்தம் இதுதான். அது ஒரு புண்ணிய ஆத்மா, மையமாக அந்த உலகத்தை சிருஷ்டிச்ச புண்ணிய மையமான ஆத்மா அப்படின்னு தான் அர்த்தம். இந்த அண்டகத்துடைய ஆத்மா அதான் வாசுக்கு பேரு. அப்புறம் பேர்லாம் அப்புறம் அபியுக்த அர்த்தம் சொல்லுவாங்க, அப்ளைடு மீனிங். அது எப்படிலாம் இருக்கலாம். கிருஷ்ண பரமாத்மாவுடைய அப்பான்னு சொல்ற மாதிரி. வசுகு, நான் சொன்ன மாதிரி வசு திருப்பியும் அவர் தான். அந்த வசு அவர் தான் தனம், அவர் தான் செழிப்பு, அவர் தான் குதிரைகள், அவர் தான் நீங்க பார்க்கிற பசுக்கள், நீங்க பார்க்கிற ஆபரணங்கள், ஆகாசத்துல ராத்திரி பார்க்கிற ஒளி வீச்சு கதிர்கள், ஒளி கதிர்கள் எல்லாமே அந்த வசு தான். மனக எப்படி? வசு மனாக. வசு அவருக்கு அந்த மனம், அந்த அந்த சிந்தனைகள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய மனது. நம்ம மனதுன்னு சொல்றோம் இல்லையா, மனசுங்கிறதும் மனசு நல்லதா இருக்கணும். அந்த மனது எல்லாமே தனமிக்கது. அந்த வசுமனாக அவர் தான். அந்த செழிப்பான, நல்ல, பவித்திரமான, உயர்ந்த, ஒளியான மனசு. அதுதான் அதோடைய அர்த்தம். வசுமனாக. ஹவிஹி, ஹவிங்கிறது எல்லாமே இந்த பஞ்ச ஹவிஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம யாகங்கள்ல பஞ்சகவ்யம் இப்ப போடுறோம். சாதாரணமா ஹோமத்துல பசுவுடைய நெய், பசுவுடைய தயிர் விடுவாங்க. இது பசு மலம்ங்கிறது அந்த வரட்டின்னு சொல்றோம். அதெல்லாம் யாகத்துல போடுவாங்க. கோமூத்திரத்தை கூட அவங்க சேர்ப்பாங்க, நீர்ல சேர்த்து இதெல்லாம் கலக்கி அப்படியே கூட ஹவிஸாக ஹோமங்கள்லாம் விடுறது உண்டு. எல்லாம் பஞ்சகவ்யம் சொல்றாங்க. பசுக்களுடைய பஞ்சகவ்யம் எல்லாத்தையுமா சேர்த்து கரைச்சு சொம்புல வச்சு கூட அப்படியே யாகத்துல விடுவாங்க. இந்த உத்ரணி எடுத்து கூட இது பண்ணலாம். இது ஹவிஹின்னு இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மத்தையே ஹவியாக கொடுக்கப்பட்டவர். பிரம்மம்ங்கிறது என்னன்னாக்கா, அவர் அழகா சொல்றார் கீதையில சுவாமி. 4வது விபாகத்துல 24வது ஸ்லோகம் எப்படி வரும்னா, பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிர் பிரம்மாக்னௌ பிரம்மணா ஹுதம். ஹுதம்ங்கிறது சுவாஹான்னு நான் சேர்க்கிறது சுவாமிக்கு, அர்ப்பணம் பண்றது. ஹுதம் அதான் அதுக்கு. அந்த பிரம்மத்தையே அர்ப்பணமாக ஹவிஸ்ல பண்றதுதான். அந்த ஹவியை தான் இங்க சொல்றார். பெரிய ஹவிஸ்ங்கிறது அர்ப்பணம். நம்ம கொடுக்கறது அக்னி பகவானுக்கு கொடுத்தாக்க சீக்கிரம் போய் அந்த சக்திகளுக்கு சீக்கிரம் போய் அந்த போட்டான்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, அது மூலமாக அக்னி பகவான் மூலமாக சீக்கிரம் போய் சேருன்னு ஒரு ஐதீகம். அந்த ஹவிஹி அவர் தான். இப்போ நான் எண்களை குறிக்கிறேன். எண்களை நான் ஒரு இதுக்கு குறிக்கிறேன். 690 மனோஜவக, 691 தீர்த்த கரக, 692 வசுரேதாக, 693 வசுப்பிரதக, 694 வசுப்பிரதக, திருப்பியும் 695 வாசுதேவக, 696 வசுஹு, 697 வசுமனாக, 698 ஹவிஹி.
दीर्घायुष्मान् भव दीर्घसुमङ्गली भव सर्वव्याधिनिवारणप्राप्तिरस्तु सर्व ऐश्वर्यमभिवृद्धिर्भवतु सर्वमङ्गलानि भवन्तु तथास्तु तथास्तु तथास्तु